ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் லஞ்ச் பாக்ஸுக்கு வெஜ் டேபிள் பிரியாணி செய்ய போகிறேங்க. நான் அதுக்கு 1 கிளாஸ் அரிசி கழுவிட்டு வச்சுருக்கேன். சோயா பீன்ஸ் வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க. ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி 1/2 கப்புங்க. 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். 2 வெங்காயம் நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். கேரட் பீன்ஸு 1 கேரட்டு 1 பீன்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா 1/4 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். சரியாக இருக்கும். இதுவே 3 பேர் சாப்பிட்லாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 2 ஸ்பூனுங்க. இதுக்கு தேவையான பொருள் இது தான். வாங்க நம்ம குயிக்காக செஞ்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து குக்கர் வச்சுருக்கேன். கொஞ்சம் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, கிராம்பு எல்லாமே போட்டிருக்குங்க. அதை போட்ட உடனே நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிச்சுங்க. நம்ம தக்காளி, பீன்ஸு, கேரட் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாலாம் தக்காளி நல்லா வதங்கிச்சுங்க. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நம்மளோட கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாங்க. பச்சை பட்டாணி, சோயா பீன்ஸை வந்து தண்ணியிலேருந்து புழிஞ்சு இப்படி போட்டுருங்க. தண்ணியோட போடக்கூடாது. தனியா பொடி, தனி மிளகாத்தூள் போடுறேங்க. 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மசாலா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு பக்கம் தண்ணி சூடாக வச்சுருக்கேன். அதை எடுத்து இதில் ஊற்றிக்கலாங்க. 1 கிளாஸ் அரிசி வச்சுருக்கேன். 2.5 கிளாஸ் தண்ணி சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாங்க. இப்போ நெய் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. இது வந்து ஒரு 5 நிமிஷம் அனல் பெருசாக இருக்கட்டும். அப்புறம் நம்ம வந்து சாப்பாடை வந்து தண்ணி லேசாக வட்டின உடனே சிம்மில் வச்சு ஒரு 20 நிமிஷம் நம்ம தம் கட்டினோம்னா சூப்பராக இருக்கும் சாப்பாடு. நம்ம இது மாதிரி மூடி போட்டுடணும். விசில் கொடுக்கக்கூடாதுங்க, டேஸ்ட்டே மாறிடும். இப்படி ஒரு வெயிட்டான ஏதாவது பாத்திரம் இருந்தால் நீங்கள் வச்சு விட்ருங்க. என்கிட்ட உரல் இருக்குது, நான் வச்சுருக்கேன். அவ்வளோதான். நம்ம ஒரு 20 நிமிஷம் கழிச்சு வந்து பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சியை ஓப்பன் பண்ணிடலாம். சூப்பராக வந்திருக்குங்க. உதிரியாக வந்திருக்கு. நம்ம சுட சுட தட்டில் போட்டு சாப்பிட்டுடலாங்க. அவ்வளோதாங்க. இனி நாங்கள் சாப்பிட போகிறோம். என் வீட்டுக்காருக்கு லஞ்ச் பாக்ஸும் கொடுத்து அனுப்ப போகிறேன். குழந்தைங்களுக்கும் கொடுத்து அனுப்பலாம். காலை சாப்பாடு என்ன செய்யணும்னு யோசிக்கும் போது கண்டிப்பாக இது சீக்கிரமாக செஞ்சிடலாம். இது செய்கிறதுக்கு 20 நிமிஷம் தான் ஆகும். இதேமாரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் கொடுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்ங்க.